உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. கட்சி ஆரம்பிக்கும் போது ஆணையை பூனையாக்குவேன், பூனையை ஆணையாக்குவேன் என வந்தவரை வாக்குறுதிகளை அள்ளி வீசிவிட்டு அடுத்த சில ஆண்டுகளிலேயே வாரிசுகளுக்காக தலைவர்கள் பச்சோந்தி போன்று மாறி கொடுத்த வாக்குறுதிகள் குறித்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதனை காற்றில் பறக்க விடுவதென்பதே பெரிய கட்சிகளிலிருந்து சிறிய கட்சிகள் வரை உள்ள அத்தனை கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுக்கு உள்ள தாழ முடியாத ஆதங்கம். திமுகவின் தலைவராக 50 ஆண்டுகளுக்கு மேல் இருந்த கலைஞர் கருணாநிதி எத்தனையோ பல சட்ட திருத்தங்களையும் மக்கள் நல திட்டங்களையும் செய்திருக்கிறார். அவற்றை எல்லாம் கொண்டு வந்தாலும் அவர் மீது வைக்கப்படும் விமர்சனங்களில் முக்கியமானது என்னவோ வாரிசு அரசியல்தான். குறிப்பாக அவரது மூத்த மகன் மு.க. அழகிரியை தென்மண்டல அமைப்பு செயலாளராகவும் மத்திய கேபினட் அமைச்சராகவும் கலைஞர் கருணாநிதி கொண்டு வந்தது கட்சிக்கு உள்ளேயும் சரி வெளியிலும் சரி பெரும் சலசலப்புகளை ஏற்படுத்தியது. ஈழத் தமிழர் பிரச்சனை வந்தபோது கூட மகன் அழகிரிக்காகத்தான் மத்திய காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து கலைஞர் கருணாநிதி வெளியேறவில்லை என்ற விமர்சனங்களும் அவர் மீது வைக்கப்பட்டது. இது போன்ற பல பிரச்சனைகள் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் கலைஞர் அதனை தன்னுடைய சாதுரிய திறமையால் லாவகமாக கையாண்டார் என்பது வேறு கதை. இதே போல ஆரம்பத்தில் தமிழர் சமூக நீதி என கொள்கை பிடிப்போடு பாமக என்ற கட்சியை ஆரம்பித்தவர் டாக்டர் ராமதாஸ். எந்த காலத்திலும் நானோ என்னுடைய வாரிசுகளோ கட்சியின் எந்த பதவிக்கும் வரமாட்டோம், அப்படி தனது குடும்பத்திலிருந்து யாராவது அரசியலுக்கு வந்தால் தன்னை சவுக்கால் அடியுங்கள் என சூடம் ஏற்றாமல் சத்தியம் செய்துதான் கட்சியே ஆரம்பித்தார் ராமதாஸ். ஆனால் சொன்னதை செய்துவிட வேண்டுமா, அப்படி ஏதாவது சட்டம் உள்ளதா என்பது போல கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் ஒரு ஓரமாய் போட்டுவிட்டு தன் மகன் அன்புமணி ராமதாஸை அரசியலுக்கு அழைத்து வந்து மத்திய அமைச்சராக்கியதோடு மட்டுமில்லாமல் தற்போது மகனுடன் உரசல் ஏற்பட்டிருப்பதால் தற்போது மகளையும் அரசியலுக்கு கொண்டு வர திட்டமிட்டு வருகிறார். அடுத்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கும் இதே பிளாஷ்பேக் தான். திமுகவில் கலைஞர் கருணாநிதி தன்னுடைய மகன் மு.க. ஸ்டாலினை அடுத்த அரசியல் வாரிசாக கொண்டு வர முயற்சி செய்கிறார். அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என புரட்சி செய்து கட்சியை செங்குத்து பிளவாக பிளந்து வெளியேறினார் வைகோ. திமுக போன்று தனது கட்சியில் வாரிசு அரசியல் வாடையை மறந்தும் கூட பார்க்க முடியாது என கூறி மதிமுக என்ற கட்சியை நடத்தி வந்தார் வைகோ. இவரது புதிய அரசியல் பயணமாவது புத்துணர்ச்சியாக இருக்கும் என பார்த்தால் அதெல்லாம் ஒன்றுமில்லை, நானும் அவர்களை போன்றுதான் என்பது போல தனது மகன் துரை வைகோவை கட்சியின் முதன்மை செயலாளராக ஆக்கினார் வைகோ. அப்படியானால் கட்சி ஆரம்பித்த போது கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தும் பொய்யா, அத்தனையும் நடிப்பா என மனம் நொந்தபடி கட்சி நிர்வாகிகள் பலர் வெளியேறினர். இவ்வளவு ஏன், வைகோவின் படைத்தளபதி என அறியப்பட்ட மல்லை சத்யாவே வாரிசு அரசியலை சுட்டிக்காட்டிதான் கட்சியை விட்டு வெளியேற்றப்படும் சூழலில் உள்ளார். அதே போல மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கடந்த 2005ஆம் ஆண்டு கட்சி ஆரம்பித்த போது கூட திமுகவின் வாரிசு அரசியலை விமர்சித்திருந்தார். ஆனால் பின்னாளில் தனது மனைவி, மச்சான், மகன், பெண் கொடுத்தோர், பெண் எடுத்தோர் என அத்தனை பேரையும் கட்சிக்குள் கொண்டு வந்து விட்டார் விஜயகாந்த். விஜயகாந்தின் மனைவி பிரேமலதாவும் மச்சான் எல்.கே. சுதீஷும் வந்த பிறகு கட்சியை டோட்டலாக வேறு ரூட்டுக்கு கொண்டு போய் விட்டதாகவும் அவர்கள் இருவரும் தவறாக வழி நடத்துவதாகவும் தேமுதிக நிர்வாகிகள் பலர் கூறி வந்தனர். அதற்கு உதாரணமாக கடந்த 2016ஆம் ஆண்டு திமுக கூட்டணிக்கு செல்லாமல் மக்கள் நல கூட்டணிக்கு சென்றதையும் சுட்டிக்காட்டினர் தேமுதிகவிலிருந்து வெளியேறிய நிர்வாகிகள். அந்த முடிவை மட்டும் எடுக்காமல் இருந்திருந்தால், தங்களுடைய சொல் பேச்சை கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்டிருந்தால் சொற்ப வாக்குகளில் திமுகவும் ஆட்சியை இழந்திருக்காது. அதே நேரம் தேமுதிகவும் தற்போது நல்ல நிலையில் இருந்திருக்கும் என்றும் புலம்பி தள்ளுகின்றனர். இத்தனை புலம்பல்களுக்கு மத்தியில்தான்
தற்போது தேமுதிகவின் பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்த், பொருளாளராக LK சுதீஷ், இளைஞரணி செயலாளராக விஜயபிரபாகரன் உள்ளனர். எப்படியும் கூட்டி கழித்து பார்த்தால் இதுவும் வாரிசு அரசியலில் தானே சேரும். இந்த வாரிசு அரசியல் பெரிய கட்சிகளிலிருந்து சிறிய கட்சிகள் வரைக்கும் பொருந்தும். இடஒதுக்கீட்டிற்காகவும் சமூக பாதுகாப்பிற்காகவும் என்று சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட புதிய தமிழகம் கட்சியிலும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திலும் தங்கள் வாரிசுகளையே கொண்டு வந்து விட்டனர். அடித்து வாக்குறுதி கொடுத்த பெரிய கட்சிகளே கொள்கையிலிருந்து அத்தனை சுலபமாக மாறும்போது, அப்படி எந்த வாக்குறுதியும் பெரிதாக கொடுக்காத சிறிய கட்சிகள் அசால்ட்டாக மாறுவதற்கும் எவ்வளவு நாள் ஆகும்? கொள்கை பிடிப்போடு கட்சி ஆரம்பித்த திமுக, பாமக, மதிமுக, தேமுதிகவினர் தங்களுடைய அரசியல் வாரிசுகளுக்காக கொள்கையை இழந்து, அதனால் குறிப்பிட்ட வாக்குகளை இழந்து, இறுதியில் மக்களிடம் செல்வாக்கையும் இழக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவதற்கு வாரிசுகளே காரணம் என்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. வாரிசுகளால் செல்வாக்கு மற்றும் எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டுகள் ஒருபுறம் இருக்க, வாரிசுகளே இல்லை என்றால் கட்சி பல துண்டுகளாக சிதறுண்டு போகும் அபாயம் இருப்பதையும், அதற்கு உதாரணமாக எம்ஜிஆர் காலம் முதல் ஜெயலலிதா காலம் வரை அரசியலில் நிகழ்ந்ததையும் அரசியல் நோக்கர்கள் சுட்டி காட்டுகின்றனர். ஆக மொத்தம் அரசியலில் வாரிசுகள் இருந்தாலும் பிரச்சனை, இல்லை என்றாலும் பிரச்சனை என்பதுதான் நிதர்சனம். எத்தனையோ பிரச்சனைகளை தூசி போன்று ஊதி சமாளிக்கும் அரசியல்வாதிகள் இதனை சமாளிக்க ஆரம்பத்திலேயே திடமான மற்றும் தெளிவான முடிவெடுத்து விட்டால் எதிர்காலத்திலும் எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு. கால் 04445454545.